அதுதான் தௌஹீதுங்கிறது. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, வெறும் சிலைகளை மட்டும் வணங்குவது அப்படிங்கறத மட்டும் வார்த்தை மாறிவிட்டது. அதே போல பாருங்க, அல்லாஹ்விற்கும் முடியாது அப்படிம்பாங்க. அல்லாஹ்விற்கும் முடியும் சொல்லிட்டு அல்லாஹ்விற்கும் முடியும், அடியார்களுக்கும் முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஏன்னா அல்லாஹ்க்கு முடியுங்கிறாங்க, உயிரா உள்ள அடியார்களுக்கும் முடியுங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய பண்பை மனிதனுக்கும் கொடுக்கறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் முடியும், வேற யாருக்கும் முடியாது. அது உயிரா இருந்தாலும் முடியாது, இறந்து போனாலும் இருந்தாலும் முடியாது அப்படிங்கிற தௌஹீதை நம்ம உபயோகிக்கிறோம். இப்ப இதுதான் உண்மையான தௌஹீது அப்படிங்கறத நினைவிலே கொள்ளணும். அதே போல ஒருத்த சிலையை வணங்காம இருக்கிறான், அதே நேரத்துல மரத்தையும் மட்டையும் வணங்கிட்டு இருக்கான், சூரியனை வணங்குறான் அப்படின்னு சொன்னா அது தௌஹீதா? இல்ல. அதே போல பாருங்க, வணக்கம்ங்கிறது என்ன? இப்ப சிலைன்னு வச்சுக்கிறோங்க, சிலை நம்முடைய காரியத்தை நிறைவேற்றும் நினைக்கிறான், இன்னொருத்தன் காசு பணமும் நம்முடைய தேவை நிறைவேற்ற நினைக்கிறான். அப்போ இன்னொரு மனிதனுக்கு சிலை தெய்வம் என்றால், காசு பணம் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் நினைக்கும் பொழுது அந்த காசு பணம் அவனுக்கு தெய்வமாகிவிடுதா இல்லையா? அதனாலதான் அவங்க சொல்றாங்க, வெறும் சிலை மட்டும் நினைக்காதப்பா, இந்த காசு தான் உன் தேவை நிறைவேற்ற நினைச்சா அதுவும் குஃப்ரு தான், அதுவும் ஷிர்க் தான். இந்த தங்கம் வெள்ளியும் உன்னுடைய தேவை நிறைவேற்றுன்னு சொன்னாக்கா அதுவும் ஷிர்க் தான், அதுவும் குஃப்ரு தான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்க விளக்கம் தர்றாங்க. அதே போல பாருங்க, அப்ப அல்லாஹு தஆலா அல்லாதவங்களை கொண்டு சத்தியம் செஞ்சா அது ஷிர்க் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து அபிக்க உன் தந்தையின் மீது சத்தியமாகன்றாங்க. இது முஸ்லிம்ல இருக்குது. அப்ப எப்படி புரியுறது? அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்யக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து உன் தந்தையின் மீது சத்தியமாக உள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபி ஃபுசூஸுல் ஹிக்ம்ல ஃபிரௌனை பத்தி சொன்னதுக்கு பேப்பர் கேட்டாங்க, இந்த கொடுக்குறோம். இது ஒண்ணுதான் நினைக்காதீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கு. இப்னு அரபி ஒண்ணுனா தருவோம், எல்லாத்தையும் கேளுங்க. இதை வாசிச்சு நீங்க அர்த்தம் செய்து உங்களுடைய வியாக்கியானத்தை கொடுங்க. உங்களுடைய வியாக்கியானத்தை சும்மா அதை சொல்லு மூடலா சொல்லாம வாசிச்சு அர்த்தம் செய்து சொல்லணும். அடுத்து இப்ப பேசின என்ன விளங்கி இருக்குன்னு கேட்டா, ரஸாலிங்கிறவர் சிலைகளை வணங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தங்கம் வெள்ளி தான் அர்த்தம், அதுல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த விளக்கத்துக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய இமாம்கள் விளக்கம் தான் தெளிவானதுங்கிறாரு. அது விளங்காம அதுக்கு 8 நிமிஷம் விளக்கி இருக்கிறார். ரஸாலி சொன்னதுக்கு அவர் சொன்னதுக்கே விளக்க வேணும்னு சொன்னா என்னவாச்சு? அந்த லட்சணத்தில் இருக்கிறது. சிலைகளை வணங்கக்கூடாதுன்னா என்ன விளக்கமும் தேவையில்லை, முடிஞ்சு போச்சு கதை. அதுலயும் சிலைகளையும் வணங்கக்கூடாது, மற்றதையும் வணங்கக்கூடாது அர்த்தம் செய்யல. அனாபிஹா ஹாதைனில் ஹஜரைனி, இதை கொண்டு அல்லாஹ் நாடுவதே என்னது? தங்க வெள்ளியத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை சொல்றாரு. அதனால அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த அத்திக்கு ஜெய்தூனுக்கு சொன்னார் இல்லையா, ஜெய்தூன்னா அந்த இடத்துல அது அதிகமா உற்பத்தியான அப்படி சொல்ற வழக்கம் இருக்குது. அவருடைய மதரசா வரைக்கும் அவர் ஓதன மதரசா வரைக்கும் சொல்லிவிட்டாரு. ஜமாலியாம்பாங்க, அந்த ஏரியாவுக்கு ஜமாலியான்னு பேரு. ஆனா அங்க கல்வி கூடம் இருக்குது, ஏரியாவே ஜமாலியா ஏரியா. 1000 விளக்குலாம் நம்ம சொல்றோம்ல, 1000 விளக்குன்னா அந்த பள்ளிவாசல் 1000 விளக்கு இருக்கிறது. அதனால இந்த ஏரியாவுக்கு பேர் என்னது? 1000 விளக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது அந்த ஏரியாவுக்கு பேரா வச்சிடுறது, வச்சுதான் சொல்லலாம். வழங்குதா? மெட்ராஸுக்கே கழுதன்னு பேர் வச்சா கழுதன்னு சொல்லலாம். பேர் வைக்கணும், பேர் வச்சு மக்களுக்கு அறிமுகமா இருக்கணும். அப்படித்தான் அது அந்த உதாரணத்தில் ஒரு சொன்னதுல இருக்கிறது. தீனு என்று சொன்னால் திமிஷ்குன்னு வச்சது யாரு? தீனு திமிஷ்குன்னு பேரை வச்சிருந்தாங்கன்னா திமிஷ்குன்னு சொல்லிடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த அத்திப்பழமும் ஆலிவும் அங்க உற்பத்தி ஆகுதும் அதனாலதான் சொன்னாங்கிறீங்கல்ல. அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் பள்ளிவாசலையும் உற்பத்தி ஆகுமா? தீன் என்பதற்கு ஊரை மட்டும் அவங்க சொல்லல. தீன் என்று சொன்னா மஸ்ஜித் திமிஷ்க், டமாஸ்கஸ் பள்ளிவாசல். அப்ப டமாஸ்கஸ் பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யறது? அத்தி மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஜெய்தூன் என்றால் மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ்ல பள்ளிவாசல் தான் இருக்குது. பள்ளிவாசல்லையுமா அத்தி ஜெய்தூன் ஆலிவ் ஆயில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஏரியாவை சொன்னாலும் பரவாயில்லை, ஊருன்னு சொன்னாலும் பரவாயில்லை. பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க? மலையின்றி ஏன் சொன்னாங்க? அஸ்ஹாபுல் கஹ்புடைய பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க? ஈலியா பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க? ஜூதி மலையில கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஏன் சொன்னாங்க? இப்படி எக்கச்சக்கமான கூஃபாவுல உள்ளது ஜெய்துன்னா சாமுண்டு ஏரியாவை சொல்லி 2-3 இருக்கிறது. ஏரியா இல்லாம பள்ளிவாசல் சொல்லியே வந்திருக்கிறது. அப்ப நம்ம கேட்கிறோம், அத்திப்பழம் பள்ளிவாசல்ல வருமா? ஆலிவ் பள்ளிவாசல் உற்பத்தி ஆகுமா? அங்கதான் உற்பத்தி ஆகுதா? இப்படி எவனாச்சும் விளங்குவானா? அப்ப உளர்னாங்கன்னு சொல்லிட்டு போறத விட்டு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? பளிச்சுன்னு தெரியல உளறல். இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்ல. அத்தின்னா அத்தி தான், ஆலிவுண்டா ஆலிவு தான், முடிஞ்சு வச்சு கதை. இப்படி சொல்றதை விட்டு உளர்ற காட்சி நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம்.
அடுத்து என்னன்னு கேட்டா ஒன்னு எல்லாம் சொல்றாங்க, சிலருக்குலாம் பதில் சொல்லலங்கிறாங்க. ஒன்னும் இல்லாம பதில் சொல்லுவோம். நீங்க ஒன்னு விளக்கணும், கொஞ்சம் ஒன்னா விளக்கணும்னு என்ன செய்வோம், அது மக்களுக்கு விளங்கின பிறகு ஒன்னா பதில் வரும். போன தடவை எப்படி ஒரு வரி கூட இல்லாம நாங்கள் பதில் சொல்லிருக்கோம் போன அமர்வுல, போன விவாத தலைப்புல நீங்க நாங்க கேட்ட ஒண்ணு கூட பதில் சொல்லல. அந்த நிலை இங்கேயும் நிறுவனமாகும். அவ்வளவுதான், அந்த கிதாபுல சம்பந்தம் இல்ல, இந்த கிதாபு சம்பந்தம் இல்ல அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க யாருங்க சத்தம் போட்டது? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தலைப்புல பேசும்போது என்ன சொல்றாங்க, தெளிவா முரண்படுற காட்சியே பாக்குறீங்க. என்ன முரண்படுறாங்க? அதாவது குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் விளக்கல அப்படின்னு ஒத்துக்கிட்டா தான் இமாம்களுடைய விளக்கம் தேவை. ஒன்னு ரெண்டுல ஒன்னு சொல்லுங்க. ஒன்னு அல்லாஹ் ரசூல் போதுமான அளவுக்கு விளக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இமாம்கள் விளக்கம் தேவைன்னு சொல்லுங்க. அல்லாஹ் ரசூல் போதுமானது விளக்கிட்டாங்கன்னா இமாமிய விளக்கம் தேவை. இதுக்கு நீங்க தெளிவா என்ன செய்யல, இது வரைக்கும் பதில் சொல்லாம தெளிவா விளக்கவும் செஞ்சுட்டாங்க, ஆனா விளக்கம் தேவையும் படுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு உழப்பலது, அதுக்கு பேர் வாதம் கிடையாது. அதையும் நம்ம உழைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டா, கண்ணை மூடிக்கிட்டு மதுஹப்ல தப்பா இருந்தாலும் பின்பற்றுவதானே தவிர குர்ஆன் ஹதீஸுக்கு மரியாதை கொடுப்பதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டா, இவங்க ஆதரிக்கிற ஒரு நூல்ல இருந்து நான் எடுத்து சாவி போன தடவை அதுக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. லா யஜூஸு தக்லீது மா அதல் மதுஹபில் அர்பா, 4 மதுஹபை தவிர மற்றதையெல்லாம் பின்பற்றுவது கூடாது. உலவ் வாஃபக கௌல சஹாபத்தி, சஹாபாக்களுடைய சொல்லுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, ஒல் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, உள்ள ஆயத்துக்கு ஒத்து இருந்தாலும் சரி, மதுஹபுல இல்லாட்டி ஏத்துக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? குர்ஆனுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏத்துக்கிற கூடாது, மதுஹபுல இருக்கணும். ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏத்துக்கிற கூடாது, மதுஹபுல இருக்க வேண்டும். அது மாதிரி அதுக்கு என்ன செய்யறாங்க, ஃபுல் ஹாரிஜு அனில் மதாஹிபில் அர்பாத்தி லாலுன் முலில்லுன், 4 மதுஹபுல இல்லாதவன் வழிகட்டும் வழிகெடுக்கிறவன். ஒரு உப்பமா அத்தாஹு தாலிக்கல் குஃப்ரி, இது குஃப்ரை கொண்டு சேர்த்து விடும். ஏன்? அன்னல் அஹ்த பில் அவாஹிரில் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் ஹதீஸை நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்வது மின் உசூலில் குஃப்ரி, குஃப்ருடைய அடிப்படை அதுதான். குர்ஆன் ஹதீஸ் சொல்ற நேரடியா புரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுக்கு அடிப்படை என்ன? அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். அப்படி புரிஞ்சே நீங்க காஃபிர். நீங்க குர்ஆன் ஹதீஸ் நேரடியா சொல்வதை புரிந்து கொள்வது மின் உசூலில் குஃப்ரி, இதான் இவர்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? குர்ஆனை சொல்லிட்டு நம்மளை அப்புறப்படுத்தணும். அதே நேரத்தில் குர்ஆனை சொல்லி மக்களை நம்ப வச்சு அதை இழுத்து கொண்டே வழிகெடுக்கணுங்கிற நோக்கம். அதைத்தான் இவர் சொல்லிக் கொண்டிருக்காரு. குர்ஆன் விளங்காதான், ஹதீஸ் விளங்காதான், யாரை விளக்குவாங்களாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்ப இந்த ஈலா சம்பந்தமா கேட்டாரு, அது சொல்லும் போது நம்ம சில கேள்விகளை கேட்டு தான் அதை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா நேரத்துல இருந்து முந்தா நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆங்கில பேப்பர்கள் என்ன செய்தி வந்திருக்கு, இந்த தலாக்கு சம்பந்தமா போட்டு கண்ணா திட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் நெட்டில் போட்டு விளையாட்டுக்காக ஒரு தலாக்குன்னு சொன்னானா, சாட் பண்ணும்போது அது மனைவி தலாக் ஆகிட்டாலும் தேவபந்தில் ஃபத்வா கொடுத்தாங்களான்னு போட்டு பேப்பரில் என்ன செய்யறான், கிளிகிட்டு எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணி ஜோக் தலாக்குன்னு போட்டு எழுதிட்டு இருக்கிறான். இந்து பத்திரிகையில், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நமக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பார்த்தா தலாக்குன்னு என்னன்னு விளங்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல தலாக்கை பத்தி சொல்றான், ஹதீஸ்ல தலாக் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த தலாக்குல பண்ண விளையாட்ட பாருங்க. இதெல்லாம் எந்த ஹதீஸுக்கு விளக்கம்? இது எந்த ஆயத்துக்கு விளக்கம்? இது எதை விளக்குறது? நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். விளங்குறது விளக்காம ஆக்குறாங்களா, விளங்க வைக்கிறாங்களா என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டா தலாக்கு சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அஃபஹஷ தலாக், கெட்ட தலாக், ஷைத்தான் தலாக், பிதாத்து தலாக், அஷரு தலாக், மலை போல தலாக், 1000 தலாக், ஊடு நிறைய தலாக், கடுந்தலாக், கொடுந்தலாக், பெரிய தலாக், அகலமான தலாக், கெட்ட தலாக், அப்படிலாம் அரபில வாசி சொல்லட்டுமா? கல் ஜபலி அவ் கல்ஃபி கல்ஃபின் அவ் மில் அல் பைத்தி அவ் தத்லீகத்தன் சதீதத்தன் அவ் தவீலத்தன் அவ் அரீலத்தன், தலாக்குல கூட அகலம் இருக்குமா. அவ் அசுபாஹு அவ் அசத்துஹு அவ் அஹ்பதஹு, கெட்ட தலாக்கு, அவ் அஹ்சனஹு முரட்டு தலாக்கு, அவ் அக்பரஹு பெரிய தலாக்கு, அவ் அரலஹு ரொம்ப அகலமான தலாக்கு, அவ் அத்துவலஹு நீளமான தலாக்கு, அவ் அகலஹு கடினமான தலாக்கு, அவ் அலமஹு பெரிய பிரம்மாண்டமான தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னால் ஒரு தலாக்கு ஏற்படும். தலாக்கு சொல்லி போய் விளக்கம். தலாக்குன்னு பளிச்சுன்னு எல்லாருக்கும் விளங்குறது. இதுக்கு விளக்கம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இருக்கிறது விளங்காமைக்கு மண்டை காயறதுக்காக வேண்டி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அன்டி தாலிக்கும் மாலமு தள்ளிக்கு, உன்னை நான் தலாக்கு விடாத பொழுதெல்லாம் நீ தலாக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நான் உன்னை தலாக்கு விடாத பொழுதெல்லாம் தலாக்கு என்று சொன்னால் உடனே அவ தலாக்காய் விடுவாள். அது ஒரு பயங்கரமான சட்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்படிலாம் இருக்கு. உன் முடி தலாக்கு, உன் முதுகு தலாக்கு, உன்னுடைய தலை தலாக்கு, இன்னும் உன்னுடைய அந்த பெண் குறி தலாக்கு, அப்படிலாம் இருக்குது. அதுல உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படி இருக்குங்க. அவ சாக்கிக்க அவ ஃபர்ஜிக்க